அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். விமானம் தரையிறங்க தாமதமானதன் காரணம் என்ன? விமான நிலையம் மூடப்பட்டதா? குவைத்துடைய வான்பரப்பு ஏன் மூடப்பட்டது? சவுதியுடைய விமான நிலையங்கள் ஏன் மூடப்பட்டது? வான்பரப்பு ஏன் மூடப்பட்டது? கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மெசேஜ். அதே மாதிரி சிலர் வந்து இந்த டிக்டாக்ல வீடியோ போடுறவங்க அதை சரியான ஒரு அனலைஸ் இல்லாமல் வீடியோ போடுறதால மக்கள் இன்னும் பதட்டம் அடைகிறாங்க. அன்பார்ந்த உறவுகளே, வெளிநாடுகளில் அதுவும் குறிப்பாக அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்த விடயம் இப்போதைய சூழலில் என்ன நடக்குது அப்படின்றது. போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு வெளிநாட்டவரோ அல்லது வெளிநாட்டு விமானமோ அல்லது வெளிநாட்டுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு இடமோ தாக்கப்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகினாலோ அதனுடைய முழு பொறுப்பும் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கே சாரும். இப்படி இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, அதாவது உதாரணத்துக்கு ஒரு இலங்கையினுடைய ஃப்ளைட்டு குவைத்துக்குள்ளே வருது, குவைத் வான்வெளிக்குள்ளே வச்சு அந்த ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் ஒட்டுமொத்த பொறுப்பு, ஒட்டுமொத்த நஷ்டஈடு, ஒட்டுமொத்த செலவு, அதுக்குரிய எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது குவைத்துடைய அரசுக்கு தான். அது முழு பொறுப்பும் குவைத்துடைய அரசு தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் இந்த விமான பயணங்களில் பார்த்திங்கன்னா வான்வெளி தாக்குதல் நடக்கும்போது சில நேரங்களில் அந்த விமானம் வரக்கூடிய ரூட்டில் தான் இந்த வான்வெளி தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஃப்ளைட்டை உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதால் அதை உடனடியாக நிறுத்துவாங்க. நேற்றைய தினம் வந்து ஏர்லங்கா இலங்கையினுடைய விமான பயணம் மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்துக்கு உள்ளாகி இருந்துச்சு. காரணம் வந்து தற்போதைய சூழலில் நடக்கக்கூடிய யுத்தம் தான். நேற்று சரியாக விமானம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வான்வெளி தாக்குதல் நடக்குது. உடனடியாக விமானத்தை வந்து இப்போதைக்கு தரையிறக்காதீங்க, கொஞ்சம் நேரம் வானத்திலேயே வட்டமிடுங்க, இந்த நேரத்தில் உங்களால் இறக்க முடியாது, தரையிறக்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் வந்து தரையிறக்கக்கூடிய சூழல் இங்கே கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், அப்படி இல்லாத பட்சத்தில் வேற ஒரு ஏர் ஸ்பேஸை உங்களுக்கு உடனடியாக நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஏலங்கன் மட்டும் இல்லை, ஜசீரா, குவைட் ஏர்வேஸ், இன்னும் பல ஏர்வேஸோட காண்டாக்டில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதிரியாக விமான ரேடார் சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணின பிறகு வந்த அனைத்து ஃப்ளைட்டுகளையும் உடனடியாக உள்ளே வரவழைத்து அதுக்கப்புறமா அந்த விமான பயணிகளுக்குரிய பயண ஏற்பாடுகள், தரையிறக்கம், விமான மேலெலும்புற அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழலில் விமான பயணிகள், நான் கடந்த காலங்கள்லேருந்து இது நிறைய தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய விமான ஷெடியூல்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்றத மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள், கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றும்படி விமான பயணத்துக்கோ அல்லது குவைத் ஏர்வேஸ் மூடியாச்சு, குவைத்தில் வந்து ஃப்ளைட்டு பயணிக்காது, குவைத்துடைய வான்வெளி மொத்தமாக மூடிட்டாங்க அப்படின்ற அந்த தகவல்கள் எல்லாமே பொய்யானது அப்படின்றத தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் குவைத்தை அண்மித்த குவைத்துடைய வான்வெளி பகுதி. ஃப்ளைட்டு வருது, ஃப்ளைட்டு போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஃப்ளைட் 24 hours ரேடாருடைய லைவ் காட்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ளைட்டு வந்து போயிட்டுருக்குது. யாருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, யாரும் எந்த ஒரு டென்ஷன் ஆகவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு வந்து வாரது போகிறது ஃபுல்லாகவே ரேடாரில் தெரியுது. தயவு செய்து பீதி அடைய வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம், டென்ஷன் இல்லாமல் இருங்கந்தா. இது வந்து பார்த்திங்கன்னா குவைட் ஏர்வேஸ் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது, பறந்துக்கிட்டு இருக்குது வானத்தில். எங்கே போயிட்டுருக்குது? ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போயிட்டுருக்குது. இன்னும் நிறைய ஃப்ளைட்டுகள் வந்து போகிறதுக்கு தயாராக இருக்குது. ஜசீரா,
அதே போல் குவைட் ஏர்வேஸ், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுகள் நிறைய குவைட்டை நோக்கி வருது போகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. யாரும் பயப்படவும் தேவையில்லை, பதட்டமடையும் தேவையில்லை. வான்வெளி தாக்குதல் நடந்தால் அந்த நேரத்தில் கொஞ்சம் ரூட்டை மாற்றி விடுவாங்க. மற்றபடி ஏர்போர்ட் மூடுற அளவுக்கு இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் வரலை, ஏர்போர்ட் மூடவும் இல்லை. அப்படி ஒரு வேளை மூடினால் அது சம்பந்தமான தகவல்கள் கிடைத்தால் உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் யாரும் பயப்படாதீங்க. டிக்கெட் போட்டது நீங்கள் பயணம் இன்றைக்கி ஃப்ளைட் இருக்கலாம், நாளைக்கு ஃப்ளைட் இருக்கலாம், நாளை மறுநாள் ஃப்ளைட் இருக்கலாம். உங்களுடைய ஃப்ளைட்டில் உங்களால் பயணிக்க முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில். பிரார்த்தனை பண்ணுவோம் முடிந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்னு. அதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு இங்கே வர போகிறீங்களா இருந்தாலும் சரி, இங்கேருந்து நாட்டுக்கு போக போகிறீங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃப்ளைட் ஷெடியூல் அன்னைக்கு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குன்னா இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி என்னுடைய ஃப்ளைட் வந்து ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கி இருக்குது தானே அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்துருக்குறீங்கன்னா அந்த நம்பரில் உங்களுக்கு மெசேஜ் ஏதாவது வந்திருக்கிறா, ஏவியேஷன்லேருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கிறதா அப்படின்றதையும் இடைக்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு குவைத் வான்வெளி திறந்திருக்குது. சவுதி அரேபியாவில் என்ன நடந்தது? சவுதி அரேபியாவில் நடந்தது தான் உங்களுக்கு தெரியும். ஏமன் சவுதி அரேபியாவுக்கு இடையேயான யுத்தம் ஆரம்பமானதிலிருந்து சானா ஏர்போர்ட்டில் அவங்க அடித்ததால் மிக மோசமான ஒரு நிலைமை உருவாகி இருக்குது. அதனால தான் நேற்றைய தினம் வான்வெளி சில பகுதிகள் அபஹா மற்றும் ஜசான் இந்த மாதிரி சில பகுதிகளை மூடினாங்க. அதுக்கப்புறம் திறந்துட்டாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. மற்றும்படி எல்லா பக்கமும் இப்போ அமைதியான நிலைமை தான் இருக்குது அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் வந்து வேறுக்க என்னடா வண்டிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஏசியை போடாமல் வேறுக்க நியூஸ் போடுறேன் அப்படின்னு யோசிக்க தோணும். வண்டி காலையிலேருந்து நான் ஓடிக்கிட்டுருக்கிறேன். மதியம் 2-3 மணி ஆகியும் இன்னும் நான் வந்து ஓட்டத்தை நிறுத்தல. காலையில் சரியான நினைக்கிறேன் உங்களுக்கு நியூஸ் போட்டேன் இல்லையா, காலையில் விடிய காலையில் நியூஸ் செய்தி போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பித்தது 10 மணிலேருந்து இன்னமும் ஓடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3-4-5 ஹவர் ஆகுது. வண்டி ரொம்ப ஹீட்டு. நிப்பாட்டி இருக்கிற டைம்லையாவது கொஞ்சம் வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறது தான் நல்லது. அதனால தான் வண்டியை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி மக்களே, கவனமாக இருங்க.